வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. எப்போதுமே வியப்புக்குரியவர், எப்போதுமே மலைப்புக்குரியவர், எப்போதுமே ஒரு அதிசயம், எட்டாவது அதிசயம் அப்படின்லாம் சொல்லணும்னாக்க அது நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களைத்தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் 1985ஆம் ஆண்டில் இளையராஜா சார் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 84வது வருஷத்துலையும் அதே போல இசைஞானி இளையராஜா அவர்கள் எத்தனை படங்களுக்கெல்லாம் இசையமைத்தாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. 1985ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு தீபாவளிக்கு வந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார். அடுத்த மாதம் தீபாவளினா நம்ம இப்பவே பரபரப்பாயிருவோம். அதே போல இசைஞானி இளையராஜா அவர்களை தேடி வந்த இசை அமைப்பாளர்கள், கேட்டு வந்த இயக்குனர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி ஒரு மறக்க முடியாத தீபாவளி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது 1985 அந்த தீபாவளிக்கு கரையை தொடாத அலைகள் அப்படின்னு ஒரு படம், சமயபுரத்தாலே சாட்சி அப்படின்னு ஒரு படம், சிந்து பைரவி பாலச்சந்தர் சாருடைய சிந்து பைரவி, அப்புறம் பாக்யராஜ் சாருடைய சின்ன வீடு, ரஜினி சிவாஜி நடித்த படிக்காதம், அப்புறம் பிரேம பாசம் அப்படின்னு ஒரு படம், பெருமை அப்படின்னு ஒரு படம், ஜப்பானில் கல்யாணராமன் அப்படின்னு மொத்தம் 8 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல கரையை தொடாத அலைகள் படம் டைரக்டர் பி மாதவன் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சந்திரபோஸ் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு கரையை தொடாத அலைகள் படத்துக்கு. அதே போல சமயபுரத்தாலே சாட்சி அப்படின்னு படம், அதுல கேஆர் விஜயம்மா, நளினி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. பயங்கர ஹிட் அந்த படம். அந்த படத்துக்கு கேவி மகாதேவன் சார் இசையமைச்சிருப்பாரு. ஓம் சக்தி எஸ் ஜெகதீசன் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதே போல சிவகுமார் சார் நடிப்பில் வந்த பெருமை அப்படிங்கிற படமும் அந்த தீபாவளிக்கு 85ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. சரி, இந்த 8 படங்கள்ல பார்த்துட்டோமா? இதுல அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் நடித்த படிக்காதவன், கமல் சார் நடித்த ஜப்பானில் கல்யாணராமன், பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணின சிந்து பைரவி, பாக்யராஜ் சாருடைய சின்ன வீடு, இந்த படங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ரஜினி சார், சிவாஜி, அம்பிகா, நாகேஷ், விஜய் பாபு, ஜனகராஜ், ஜெய்சங்கர் அப்படி இப்படின்ட்டுலாம் நடிச்சு அண்ணன் தம்பியை பற்றி சொன்ன படிக்காதவன் படத்தை எடுத்துக்கோமா. படிக்காதவன் படத்துல ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு பெரிய ஹிட்டு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக எவ்வளவு பெரிய ஹிட்டு. சோடி கிளி இங்கே சொல்லு சொல்லு அந்த பாட்டு, சொல்லி அடிப்படை எல்லா பாட்டுமே அந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே, ராஜாவுக்கு ராஜா நான்டா அந்த பாட்டு, படிக்காதவன்ல எல்லா பாட்டுமே 5 பாட்டோ 6 பாட்டோ அத்தனை பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட். ரஜினி சார், சிவாஜி சார் நடித்த படிக்காதவன். அதே போல ஜப்பானில் கல்யாணராமன், இங்க ரஜினி சாரோட அம்பிகா நடிச்சிருந்தாங்க. ஜப்பானில் கல்யாணராமன் படத்துல கமல் சாரோட ராதா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தமிழ் சினிமா உலகில் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தினுடைய பார்ட் 2 வெர்ஷன் அப்படியாக எடுக்கப்பட்ட படம்னாக்க அது கல்யாணராமன்ல இருந்து ஆரம்பிச்சு ஜப்பானில் கல்யாணராமன் அப்படின்னு சொல்லலாம். கல்யாணராமனுடைய இதுல இருந்து எடுத்துக்கிட்டு தான் ஜப்பானில் கல்யாணராமன் கதையை பஞ்சுவரணாசலம் சார் பண்ணியிருப்பாரு. பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், எஸ்பி முத்துராம் சார் டைரக்ஷனு. ஜப்பானில் கல்யாணராமன் எப்படி எக்ஸ்போ 75 அப்படின்னு இருந்ததோ, 70 இருந்ததோ, அதே போல இங்கே எக்ஸ்போ அந்த ஜப்பான்ல நடக்கிற அந்த விஷயங்களை எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்துலையும் எல்லா பாடல்களையுமே ராதே என் ராதே மாறாதே அப்படின்ற பாட்டா இருக்கட்டும், அம்மம்மோய் அப்ப போய் மாயா ஜாலமா அப்படிங்கிற பாட்டா இருக்கட்டும், எல்லா பாட்டுமே இந்த படத்துலையும் அட்டகாசமான ஹிட். எல்லா பாட்டுமே ஜப்பானில் கல்யாணராமன் படத்துல வயா வயா போயா போயா அப்படின்னு அப்பப்பாதித்திக்கும் முந்தன் முத்தம் பொன் முத்தம் அப்படிங்கிற பாட்டுன்னு எல்லா பாட்டுமே ஜப்பானில் கல்யாணராமன் படத்துல ஹிட். ஆக அன்னைக்கு கமல், ரஜினி பெரிய ஹீரோ, கமல் படமும் வருது, ஜப்பானில் கல்யாணராமன், இளையராஜா இசை, பிஆர் பஞ்சுவரணாசலம் சார் தயாரிப்பு, எல்லா பாட்டும் ஹிட்டு. இங்கே என் வீராசாமி அவர்களுடைய ஈஸ்வரி ப்ரொடக்ஷன்ஸ் நினைக்கிறேன். அந்த படிக்காதவன் படம் ரஜினி சார், சிவாஜி சார்லாம் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் இசைஞானி இளையராஜா மியூசிக், எல்லா பாட்டும் ஹிட்டு. தீபாவளிக்கு 2 படம். அதுக்கு அடுத்தாப்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பாக்யராஜ் சாருடைய சின்ன வீடு, தகிர்தனா தகிர்தனா ரீரனா அப்படின்னு வரதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி அப்படின்ற இந்த பாட்டா இருக்கட்டும். இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்க அந்த வெள்ளமனோ உள்ள மச்சான் அப்படிங்கிற அந்த பாட்டு,
அப்புறம் ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குளமே ஜாக்கிரத அப்படின்னு டைட்டில் இளையராஜா சார் பாடுற அந்த பாட்டா இருக்கட்டும்னு சின்ன வீடு படத்துல இருக்கிற எல்லா பாட்டுமே பிரமாதமான பாடல்கள் அப்படித்தான் சொல்லுவோம். அதே போல அந்த பாக்யராஜ் சாருடைய அந்த படம் சின்ன வீட்டுக்கும் எல்லா பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்திருந்தார் இளையராஜா. ஆக கமல், ரஜினி, பாக்யராஜ் 3 படம் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இதுல இவர் எடுத்திருந்தார் பாலச்சந்தர் சார். பாலச்சந்தர் சார் சிவகுமாரை வைத்து சுகாசினியை வைத்து எடுத்திருந்தாரு. இன்ஃபேக்ட் பாலச்சந்தர் சார் அவர்களும் இளையராஜா அவர்களும் இணைந்த முதல் படம். அந்த படத்தினுடைய பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு கர்நாடக சங்கீதத்துக்கு அந்த படம் தான் பேஸ். இன்னும் சொல்ல போனா அந்த படத்துக்கு பிறகு கர்நாடக சங்கீதத்தை மையமாக கொண்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படி ஒரு அட்டகாசமான படம் தமிழ்ல வரல அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த படத்துல இருக்கிட்ட மகா கணபதி பாட்டா இருக்கட்டும், தொம் தொப் தொம் தொம் தொப் தொம் தொம் பாட்டா இருக்கட்டும், மரி மரி நின்னே ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த பாடலாக இருக்கட்டும், பூமாலை வாங்கி வந்தாள் பூக்களில் அந்த பாட்டா இருக்கட்டும், நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை அந்த பாட்டா இருக்கட்டும், கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் உயிர் தீயை வளர்த்தேன் அப்படின்னு ஒரு இசை தீயை 85ஆம் ஆண்டு வந்த தீபாவளி திருநாளில் இசை தீயை அப்படி வளர்த்து விட்டவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். ஆக 85ஆம் ஆண்டு 4 படங்களுக்கு படிக்காதவன், ஜப்பானில் கல்யாணராமன், சிந்து பைரவி, சின்ன வீடு, இந்த 4 படங்களுக்கும் இளையராஜா சார் இசையமைக்கிறாரு. 4 படம், சின்ன வீடு ஒரு ஸ்டைலு, படிக்காதவன் ஒரு விதமான ஸ்டைலு, ஜப்பானில் கல்யாணராமன் வெஸ்டர்ன் டைப் ஸ்டைலு, அப்படி இப்படின்னு அது ஒரு விதமான வெளிநாட்டு பாணியில் கொண்ட பாடல்கள். இந்த பக்கம் அப்படியே டிப்பிக்கல் கர்நாடிக் மியூசிக்காக கொண்ட சிந்து பைரவி. இந்த 4 படங்களுக்கும் 5 பாட்டுன்னு வச்சுக்கோங்க, 20 பாட்டு. தீபாவளிக்கு முன்னாடி தான் எல்லாருமே அந்த பாடத்தை முடிச்சு கிடிச்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த 85ஆம் ஆண்டு தீபாவளி பரபரப்பு இளையராஜா சாருக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனால் எந்த விதமான பதட்டத்தையோ பரபரப்பையோ அந்த படத்தினுடைய இசையில காட்டலை. அத்தனை படங்களுக்கும் பிஜிஎம் பாருங்க, அத்தனை படங்களுடைய பாடல்களை வரிசையா ஏதாவது ஒரு நாள், இந்த வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க, படிக்காதவன் பாட்டு எல்லாத்தையும் கேளுங்க, டக்குன்னு அடுத்தாப்புல சின்ன வீடு பாட்டு எல்லாத்தையும் கேளுங்க, அதுக்கப்புறம் ஜப்பானில் கல்யாணராமன் எல்லாத்தையும் கேளுங்க, சிந்து பைரவி எல்லாத்தையும் கேளுங்க. படத்தை முடிஞ்சா பார்த்து அந்த 2.5 மணி நேரம் பிஜிஎம் கேளுங்க. இசைஞானி இளையராஜாவுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். வணக்கம்.